ஏய் ஜோதி, எனக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பு, ஏகப்பட்ட பிரச்சனை, எவ்வளோ பார்த்துட்டேன். என்னால் முடியல. எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ துக்கம், துயரம் அப்படின்னு. என்ன மாதிரி பூமியில் பிறந்து வளர்ந்தவன் ஒரு மனுஷன் எவனுக்கும் இருக்காது. நான் பட்டிருக்கேன், கெட்டிருக்கேன், நொந்திருக்கேன். என்னன்னா மொத்தம் இன்சல் எவ்வளோ எல்லாமே பார்த்துருக்கேன். சரியா? எங்கள் அம்மா முடியாமல் செத்துட்டாங்க. ஆனால் என்னால் முடியல, வாழவும் முடியல, சாகவும் முடியலன்ற கண்டிஷனில் தான் நான் இருக்கேன். ஆனால் நல்லபடியாக வாழ்வோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நீ கால் பண்ண வச்சுக்க, நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நான் பௌர்ணமிக்கு வரேன். சரியா? இந்த பௌர்ணமிக்கு வரேன். இப்போ ஓட்டி போட்ட பூமி நிலம் தயாராகிடுச்சு. அந்த மாதிரி நான் ரெடி ஆகிட்டேன். மாப்பிள்ளையா பொண்ணா நீ வரியா? இல்லைன்னா அசிங்கமாக திட்டுவேன். இதே யூடியூப்பில் வந்து உன்னை கண்ணப்பண்ணு திட்டுவேன். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இப்போ கூடயும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எதனா திட்டுருவேன். என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு சொல்லி, பொண்டாட்டி ஆக போகிறவள அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான். இல்லைன்னா திட்டுருவேன். இப்போ நான் போதை போடல, குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் மாமா. போதை போட்டு வந்து திட்டுவேன். ஒழுங்காக எனக்கு கால் பண்ணு. சரியா? திட்ட மாட்டேன். நீ கால் பண்ணல, திட்டுவேன். நான் உனக்குன்னு பிறந்தவன், நீ எனக்குன்னு பிறந்தவன். இதுதான் உண்மை. இது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு என் அப்பா ஃபுல் டாப்பில் இருக்கிறது என் அப்பா. என் அப்பனுக்கு மீறின சக்தியே இல்லை. ஓகே, ஐ மீன் சொல்லலாம், சிவனுக்கு மேலே எவன்டான்ற மாதிரி இந்த புள்ள. எல்லாத்துக்கும் சிவன் இருக்காங்க, என் அப்பா இருக்கான். என்னை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்போம். அதான் எனக்கு இவ்வளவும் பண்ணிட்டான், முடியல. நான் என்ன சொல்கிறதுக்குன்னு சொன்னால் அழுதுருவேன். காலையில் என்கிட்டையும் நான் அழுவ விரும்பலை. சாயந்தரத்தில் போதை போட்டு கூடிய நான் அழுவேன், பிரச்சனை இல்லை. காலையில் அழுகிறதுக்கு என்னால் முடியல. ஏன்னா ஒன்றா ரெண்டா